வணக்கம். விஜயின் தினம் திண்ணி அரசியல், சும்மா விடுமா 41 பேரின் மரண ஓலம், இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த காணொலி போடுறதுக்கு நாட்கள் 2 நாள் அதிகமாயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துல நமக்கு மிக வருத்தம் ஆயிடுச்சு. இதை போடணுமா, இதை பத்தி பேசணுமான்னு. ஆனா இது போட்டுதான் ஆகணும். ஏன்னா இதை நம்ம போடாம கடந்து போக முடியாது. அந்த மக்களுக்கு செய்யற துரோகம் ஆயிடும். ஆகவே காணொலிக்கு வாங்க. அதாவது இந்த 41 மரணம் என்பது இது தமிழக அரசியல் வரலாற்றுல சும்மா கடந்து போய்க்கூடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி அல்ல. இது தமிழர்களின் மனசாட்சியே உலுக்கி போட்டுருச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இவ்வளவு பெரும் துயரம் நடந்ததற்கு ஒரு தனி மனித துதியே காரணம் அப்படின்னு அதை நம்ம டீப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு வேதனை தான் நமக்கு மிகுது. இப்ப இந்த ஒரு தனி மனித வழிபாடு அல்லது தனி மனித துதி என்பது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல புதுசு கிடையாது. அது எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு விஜயகாந்துக்கு இருக்கு, ஈவன் கமலுக்கு கூட இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதன் வரிசையில இந்த நடிகர் விஜய்க்கும் இருந்திருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. ஆனா இந்த மரணம் 41 பேருடைய இந்த மரணத்துக்கு காரணம் ஒரு தனி மனிதனுடைய அந்த நார்சிஸ்ட் டெண்டன்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, தன்னையே புகழ்ந்து பேசிக்கிறது அல்லது தனக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை, தனக்காக எத்தனை பேர் செத்தா கூட பரவாயில்லைங்கிற அந்த ஒரு தாட் பாருங்க. அந்த இது ஒரு சைக்காலஜில இது ஒரு விதமான ஒரு தாட். இது நார்சிஸ்ட் அப்படிம்போம். அந்த தாட்டு தான் இது மேலோங்கி இருந்ததனுடைய விளைவு தான் இத்தனை பேருடைய ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இது கட்சி தொடங்கி காவேக்காங்கிற ஒரு கட்சி தொடங்கி ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுதுன்னு வைங்களேன். இதற்குள்ளாக இவ்வளவு பெரிய ஒரு உயிர் பலி இந்த கட்சி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம அரசியல்ல ரொம்ப உற்று நோக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமா நம்ம இதை பார்க்கணும். என்னன்னா, இந்த பிணம் திண்ணி அரசியலுக்கு நடிகர் விஜய் பலி, அதாவது மக்களை தன்னுடைய அரசியலுக்கு பலி கொடுத்துக்கிட்டாருன்னு தான் இதை சொல்ல முடியும். மக்கள் அப்பாவி மக்கள். அவங்க இந்த விஜய் மேல உள்ள அன்பாலையும் பாசத்தாலையும் தான் அவரை ஒரு தடவை பார்க்க முடியாதா, பார்த்துட்டு நம்ம போயிடலாம், மற்றபடி அவர் பேசுறத கேட்கறதுக்கெல்லாம் அங்க யாரும் வரல, ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்கணும், திரையில நம்ம அவரை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம், நேரடி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனித அபிலாஷையின் ஒரே ஒரு கூறு அது. அதை நம்ம தப்பா நினைக்க முடியாது. அவங்க எல்லாம் பெரிய பேராசை கொண்ட மக்கள் கிடையாது. அந்த இறந்து போன 41 பேரும் எளிய மனிதர்கள், அன்றாடம் காட்சிகள். அவங்களுக்கு இயல்பான வாழ்க்கை போராட்டத்துக்கு இடையில இந்த ஆசாமியை பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிற ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக அங்க கூடியவர்கள்ங்கிறது தான் நம்ம இந்த உளவியலை நம்ம இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அவங்கள யாரையும் குறை சொல்லாதீங்க. அந்த 41 உயிர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மக்களை தயவு செஞ்சு யாருமே தப்பா இடப்படக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இருக்கிற ஒரு அற்பத்தனமான, தான் விரும்புகிற ஒரு மனிதரை அல்லது ஒரு ஆளை போய் பார்த்துடலாம் ஒரு தடவை. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோங்கிற ஒரு சாதாரண ஒரு அபிலாஷை தான். மனித வாழ்க்கையில எவ்வளவோ அபிலாஷைகள் இருக்கு. அதுல இது ஒரு அபிலாஷைன்னு வச்சுங்களேன். அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. ஸோ அவங்களோட இந்த ஆசாமி மேலு அவர்கள் கொண்டிருந்த அன்பும் பாசமும் உண்மையானது. ஆனா இதே அன்பும் பாசமும் அந்த விஜய்ங்கிற நடிகருக்கு இவங்க மேல இருந்ததாங்கிறதா அதை பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. ஏன்னா இப்ப ஒரு தலைவன் தங்களுடைய தொண்டர்களை அன்பு செய்கிற அல்லது தங்கள் தொண்டர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு தலைவன் அவங்களுடைய இறப்புல சுகம் காண மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எம்ஜிஆரா இருந்தாலும் விஜயகாந்தா இருந்தாலும் நம்ம பழைய இதுல பார்த்துருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த நார்சிஸ்ட் டெண்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு முழு இலக்கணம் இந்த மனிதன் தான், இந்த விஜய்ங்கிற இந்த ஒரு சைக்கோபாத் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது தன்னை எல்லாரும் பாராட்டணும், தனக்காக நிறைய பேர் சாகணும், தனக்காக நிறைய பேர் சாப்பிடக்கூடாது, தனக்காக 7 மணி நேரம் 8 மணி நேரம் அங்க மக்கள் காத்திருக்கணும், அதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு 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 மனநோயாளி அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மனநோயாளிகள் தான் இந்த விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த மக்கள் மேல தப்பு இல்லைங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்ப இதனுடைய 2வது கூறாக இந்த பிணந்திண்ணி அரசியலை ஆரம்பித்து வைத்திருக்கிற அல்லது பிணந்திண்ணி அரசியல் தான் தனது கொள்கை என்று வடிவமைத்திருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொடர்ந்து இவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, அதாவது இப்ப இந்த முதல் மீட்டிங் நடந்திருக்கீங்களா, விக்கிரவாண்டியில இருந்து ஆரம்பிச்சு அடுத்து மதுரை, அப்புறம் இப்ப இங்க திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், இங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பேட்டர்ன் என்னன்னா, தனக்காக மக்கள் காத்திருக்கணும், மக்கள் நிறைய பேர் தனக்காக கூடுவாங்க, மற்ற தலைவர்களுக்கு கூடுற தலைவர்களை விட தனக்கு அதிகமா கூடுவாங்க அப்படின்னு நிரூபிக்கணும். அதே மாதிரி தனக்காக இறந்தவர்களை பற்றியோ
தனக்காக மயக்கம் போட்டு விழுந்தவர்களை பற்றியோ அல்லது தனக்காக அங்க துன்பப்பட்ட மக்களை பற்றியோ எதுவும் அகனாய்ஸ் பண்ணக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது, அதை பத்தி கண்டுக்கூடாது. ஏன்னா அது அவங்க தலையெழுத்து. ஏன்னா நான் வந்து பெரிய தலைவன், நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டாரு. எனக்கு வந்து என்னுடைய சூப்பர் ஸ்டாரிடமுக்கு முன்னாடி அவங்களுடைய சஃபரிங்கோ, அவங்களுடைய துன்பமோ, அவங்களுடைய தியாகங்களோ வந்து சீரோ. எனக்கு நான் வந்து அதை உயிர் பலியாக வாங்கக்கூடிய அல்லது காணிக்கையாக வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா நான் இருக்கிறதுனால எனக்கு அவங்கள பற்றிய எந்த கவலையும் எனக்கு கிடையாது. அது அவங்க கடமை. எனக்காக துன்பப்படணும், எனக்காக உயிரை விடணும், எனக்காக அவன் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிறது அது அவங்க கடமை. ஆனா எனக்கு அது பெருமை. எனக்கு வந்து அதை இட் இஸ் டியூ ஃபார் மீ, எனக்கு அதை தேவை, அவங்க அதை எனக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்கோத்தனமான ஒரு லீடர் தான் இந்த விஜய்ங்கிறவரு. அப்ப இந்த பிணந்தின்னி அரசினுடைய இன்னொரு கூறு என்னன்னா, தொடர்ந்து புணங்கள் விழுந்துட்டே இருக்கணும், அது மேல இவர் அரசியல் பண்ணணும். அதுதான் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு. இது வந்து 50 மரணங்கள் நடந்திருக்கு. இப்ப அதை பத்தி எல்லாம் எந்தையும் கவலையும் படாத அந்த மனிதர் தான் இந்த ஆளு. ஸோ அப்ப ஆக இந்த பிணந்திந்திய அரசினுடைய இந்த கூறு தான் வந்து இந்த அடுத்தவங்களோட துன்பத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிறது. ஆனா இந்த கரூர்ல நடந்த இந்த 41 பேருடைய மரணம் வந்து அது அவங்க காரணம் கிடையாது. எந்த வகையிலும் அந்த இறந்தவர்கள் அதற்கு காரணமாக மாட்டார்கள். அவர்கள் செய்த ஒரே தவறு இந்த மனிதனை அன்பு செய்தது தான் வந்து அந்த அன்புக்கு அவர்கள் கொடுத்த விலை தான் அவருடைய உயிர் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த பிணந்தின்னி அரசியலுடைய இன்னொரு கூறு இரத்தக்கரை படிந்த விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை. இந்த இரத்தக்கரைனா சாதாரண இரத்தக்கரை கிடையாது. இதற்கான விலையை விஜய் தன்னுடைய வாழ்க்கையில கொடுத்தே தீர வேண்டும். அதுதான் வந்து இயற்கை நிதியா இருக்கும். இப்போதைக்கு அதை தள்ளி போட்டுடலாம். இப்போதைக்கு எனக்காக அவங்க இறந்தாங்க, அதை பத்தி நான் கண்டுக்க போறது கிடையாது, நான் தொடர்ந்து பயணம் பண்ண போறேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில அப்படின்னு கூட போயிடலாம். அப்படி அந்த மாதிரி போறக்கூடிய ஆசாமி தான் இந்த விஜய்ங்கிறவர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஆனால் இதனுடைய விலை என்பது விரைவிலோ அல்லது தன்னுடைய வாழ்நாள்ல எப்போதோ ஒரு தடவை இந்த 41 அந்த மரண ஓலம் அல்லது அவர்களுடைய அந்த கடைசி வலி, அந்த கொலைப்பழி என்பது விஜய் தன் வாழ்நாள் முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கும். இது விஜய் ஒத்துக்கிறாப்லையோ இல்லையோ, இல்ல விஜயுடைய ரசிகர்கள் இதை ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, இதுதான் வந்து இயற்கையினுடைய ஒரு பழி தீர்க்கும் ஒரு முறை. அதாவது இயற்கை வந்து பழி தீர்த்தே தேரும். அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்றோம். நீங்க ஒருத்தரை பழி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அது உங்க சைட்லயும் ஒரு பழி நடந்தே தீர முடியுங்கிறது தான் வந்து இந்த மக்களுடைய இந்த தீராத கொலைப்பழிக்கு விஜய் கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விலை இருக்கும். இது வெகு விரைவிலோ அல்லது தன்னுடைய வாழ்நாளிலோ அவர் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வந்து இதுக்கு முன் உதாரணங்கள் நமக்கு நிறைய சொல்ல போடலாம். மிக தெளிவான ஒரு உதாரணம் வந்து ஜெயலலிதா வந்து மகமக குளத்துல இறங்கி குளிக்கும்போது 64 பேர் உயிரிழந்தாங்க. அதற்கான அந்த விலையை வந்து ஜெயலலிதா தன்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து கொடுத்துட்டார். அவருடைய மரணம் எவ்வளவு வேதனையா இருந்தது, அவருடைய சிறை தண்டனை வந்து ஊழலுக்காக அவர் போய் அனுபவிச்ச அந்த வாழ்க்கை வந்து அது யாராலையும் அதை வாங்க முடியாது. அது அடுத்தவங்க வாங்கி அதை அனுபவிக்க முடியாது. அது அவரே தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பலருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கோம். ஆக இந்த விஜயனுடைய பிணந்தின்னி அரசியலுடைய இந்த இரத்தக்கரை அல்லது தீராத இந்த கொலைப்பழி அல்லது இந்த 41 பேரினுடைய மரண ஓலம் என்பது விஜயை பழி தீர்த்தே தீரும். இதுக்கான விலையை வந்து விஜய் கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இதை பற்றி அடுத்த இன்னொரு காரணம் நம்ம வெகு விரைவில் போடுவோம். நன்றி, வணக்கம்.